நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆளும் குழந்தைகளுக்கான பாலை மாநில அரசு ஏற்றுகிறது. ஜிஎஸ்டி மூலமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் குறைக்கிறார். ஓ வெரி குட். இந்த குணம்லாம் இருக்கா? கை கொடு. ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? எது இல்ல எப்படி நம்புறது? நம்மள போன் போட்டு நீயே கேட்டுக்க. அதுவும் நல்ல ஐடியா தான். பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாங்க. இப்படிதான் இருக்கு உங்க வாதம். பால் கொள்முதல் விலையை அதிகப்படுத்தினார்கள். பால் கறக்கிறவங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து பால் வாங்குதல் அரசு. அதோட கொள்முதல் விலையை அதிகரித்து விற்பனை விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சது அரசு. ஆனா நம்ம போற போக்குல ஏத்திட்டாங்க. இப்ப நேத்து வந்து 1 கிலோ மைசூர் பால் எவ்வளவு இருக்குங்க? நேத்து வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பால் உங்களுக்கு 420 ரூபாய் இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 380 ரூபாய். நூதனமா திருடுறது மாதிரி இவங்க எல்லாம் நூதனமா திருடி சாப்பிடுற கூட சேர்த்தவங்க. இத குறைச்சது யாருக்கு தெரியுமா மக்களுக்கு? மோடிஜி. சாப்பிடுறதுக்கு நீங்க ஒரு நன்றி சொல்லுங்க. கண்டிப்பா. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. யாரு குறைச்சாங்கிறத கேக்குற வானதி அக்கா, யார் கொண்டு வந்தாங்கிறதையும் கூட சேர்த்து கேட்டீங்கன்னா தானே நல்லா இருக்கும். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் மாவு வாங்கிட்டு போய் வீட்டுல போய் சட்னி அரைச்சு இட்லி ஊத்திக்கலாம் இல்ல தோசை ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மாவு பாக்கெட் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு 18%. யாடா நண்பே, நீயா நண்பே? அதே இது வடக்கர்கள் வட இந்தியர்கள் சாப்பிடுற, ஹிந்தி பேசுற மக்கள் சாப்பிடுற சப்பாத்தி, பூரி, ரொட்டி, பராந்தா, பன்னீர் இந்த மாதிரியான ஐட்டங்களுக்கு எல்லாம் எவ்வளவுப்பா ஜிஎஸ்டி அப்படின்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டியே இல்ல. இந்த தட்டபடி போட்டாங்க தூக்கிப்படி. பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வந்தால் விலை குறையுமா என்றால் நிச்சயமாக குறையாது. இது ஒரு புரட்டுவாதம், பொய்வாதம். அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திர வேண்டியதா? ஏன் குறையாது என்றால் நம்மளுடைய வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா வந்து ஒரு பேக்கரியில போய் நேத்து என்ன விலையில இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு, எப்படி குறைஞ்சது, யார் காரணம், யாருனால இது உங்களுக்கு குறைஞ்சது, மோடினால தானே, அதை சொல்லுங்க மக்களுக்கு, அதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. பார்வதி என் பிள்ளையோட அறிவை வாழ்த்துக்கள் அக்கா. இதெல்லாம் சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு ஜிஎஸ்டிய முதலா யாரு கொண்டு வந்தா அப்படிங்கறத ஏக்கா சொல்ல மறந்துட்டீங்களா இல்ல மறைச்சிட்டீங்களா? இவங்கிட்ட எல்லாம் என்ன பேச்சு முதலாளி? ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணதே உங்க பிஜேபியும் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான் முதல்ல இந்த ஜிஎஸ்டிய கொண்டு வரணும் அப்படின்னு பேசினவர். டேய் அழகேசா, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவுல பிரதமரா இருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் ஜூலை 1ஆம் தேதி 2017 வருஷம் அப்ப நிதியமைச்சரா இருந்த அருண் ஜெட்லி இவங்கதான் இந்த ஜிஎஸ்டிய இந்தியாக்குள்ள கொண்டு வராங்க. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. யாரு குறைச்சாங்கிறத கேக்குற வானதி அக்கா, யார் கொண்டு வந்தாங்கிறதையும் கூட சேர்த்து கேட்டீங்கன்னா தானே நல்லா இருக்கும். செருப்பு பிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க கொண்டு வந்த ஒரு ஜிஎஸ்டிய எந்த எலெக்ஷனுக்குமே நிக்க தகுதியற்ற, திராணியற்ற, தைரியமற்ற ஒரு ஆளு இன்னைக்கு நிதியமைச்சரா உட்கார்ந்து இருந்துட்டு இஷ்டத்துக்கு 10, 18, 28, 38, 50 வரைக்கும் போட்டீங்களே ஜிஎஸ்டி நிர்மலா சீதாராமன் மேடம். இதெல்லாம் பேசுங்கக்கா, இப்பதானே மக்களுக்கு தெரியும் நீங்க கொண்டு வந்தத நீங்களே குறைச்சிட்டு நீங்களே போய் ஒவ்வொருத்தங்கள்ட்டயா போட்டோ எடுத்து போடுறீங்கன்னு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். சும்மா அப்படி உண்மையை மக்கள்கிட்ட சொல்லி விடுங்க. நாங்க தான் கொண்டு வந்தோம், இன்னைக்கு கொண்டு வந்ததுல கொஞ்சமா குறைச்சிருக்கோம் உங்களை ஏமாத்துறதுக்கு அப்படின்னு சும்மா அசால்ட்டா சொல்லி விடுங்க. என்னது ஏண்டா இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை ஏமாத்த பாக்குற? இத உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்க? அருவா. எங்க ஊர்லயும் அருவா தான். இன்னைக்கு ஒரு காலு ஒரு கையை விட மாட்டேன்டா. நரேந்திர மோடி அரசு தீபாவளிக்கு நவராத்திரிக்காக இந்திய மக்களுக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டியை வந்து நாங்க குறைச்சிட்டோம், ஜீரோக்கு கொண்டு வந்துட்டோம்,
அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. நரேந்திர மோடி மக்களுக்கு gift கொடுப்பாரா? இதெல்லாம் நம்புறது மாதிரி அங்க இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு அந்த ஜிஎஸ்டில என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? தமிழர்கள் நம்ம சாப்பிடுற இட்லி தோசை இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்து 5%ங்க. வலைய விரிக்கிறா வம்பளுக்குறானே. சரி, ஹோட்டல் போய் சாப்பிட வேணாங்க, மாவு வாங்கிட்டு போய் வீட்டுல போய் சட்னி அரைச்சு இட்லி ஊத்திக்கலாம் இல்ல தோசை ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மாவு பாக்கெட் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, இதுக்கு 18%. இது எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை. சோறு தானே திங்கிற அசிங்கம் கேட்டுறேன் பாத்துக்க. அதே இது வடக்கர்கள் வட இந்தியர்கள் சாப்பிடுற ஹிந்தி பேசுற மக்கள் சாப்பிடுற சப்பாத்தி பூரி ரொட்டி பராந்தா பன்னீர் இந்த மாதிரியான ஐட்டங்களுக்கு எல்லாம் எவ்வளவுப்பா ஜிஎஸ்டி அப்படின்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டியே இல்ல, அவங்களுக்கு தான் 0. கரெக்டா கட்டுட்டா. அப்ப நரேந்திர மோடி யாருக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு? இந்தி பேசுற வட மாநில மக்களுக்கு ஜிஎஸ்டியே இல்லாம அவங்க அன்றாடம் சாப்பிடுற சப்பாத்தி ரொட்டி பூரி பராந்தா இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டியே இல்லாம கொடுத்திருக்கிறாரு. அதுதான் கிஃப்ட். வானதி சீனிவாசன் இருக்காங்கல்ல, காலையில ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்வீட் கடைக்கு போறாங்க, போயிட்டு தம்பி மைசூர் பாக்கு போன வாரம் எவ்வளவு இருந்துச்சு, இப்ப ஜிஎஸ்டிக்கு அப்புறம் எவ்வளவு இருக்குப்பா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நேத்து வந்து 1 கிலோ மைசூர் பாக்கு எவ்வளவு இருக்குங்க? நேத்து வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பாக்கு உங்களுக்கு 420 ரூபாய் இருக்குங்க. இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 380 ரூபாய். இத குறைச்சது யாருக்கு தெரியுமா மக்களுக்கு? மோடிஜி. சாப்பிடுக்கு நீங்க ஒரு நன்றி சொல்லுங்க. கண்டிப்பா. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே வானதி மேடம். அதாவது தமிழர்கள் டெய்லி காலையில டிஃபன் இட்லி தோசை சாப்பிடுவாங்களா இல்ல மைசூர் பாகு சாப்பிடுவாங்களா? ஏன் இப்படி ஒரு ஏமாத்துத்தனமான ஒரு வீடியோ? என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 பக்கத்துக்கு லெட்டர் எழுதி இருக்கிறார். ஐயோ மோடிஜி, நீங்க இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்களேன்னு. ஏன்னா நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில எல்லாம் எப்படி எல்லாரும் ரொட்டி பராந்தா சப்பாத்தி பூரி இதுதான் சாப்பிட்டு இருக்கு, இட்லி தோசை சாப்பிட மாட்டாங்களா? வெட்டி தனமா பேசுற, வெட்டிட்டு பேசுறியா? அவசரப்படாதியா, தேர இழுத்து தெருவுல விட்டு போறான். இங்க ஒரு கை வேற நடக்குது, சொன்னா கேளு. தவறுக்கு வெறி மேல விழுந்தா அநியாயமா ஒரு உசுறு போயிருமியா? அண்ணாமலை வந்து பார்த்தா விக்ஷித் பாரத் அப்படின்னு நம்ம புரியாத ஒரு மொழியில வந்து போட்டிருக்கிறாரு. அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு, நான் லூசு. அப்ப நரேந்திர மோடிக்கு தமிழர்கள் மேலையும் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய உணவு முறை இது பத்தி எல்லாம் அவர் பொருட்படுத்தினதே கிடையாது. நம்மள ஒரு ஆளாவே மதிக்கிறது கிடையாது. நம்ம புள்ள கல்வி நிதி கேட்டாலும் கொடுக்க மாட்டாரு. நம்ம சாப்பிடுற இட்லி தோசைக்கும் வரி விதிக்கிற அளவுக்கு ஒரு அநியாயம் செய்யறாரு. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரப்படுமா? ஏன்னா பெட்ரோலிய பொருட்களுடைய விலை உயர்வு எல்லாத்துக்குமே விலை உயர்வு காரணமா இருக்கு. ஓகே. மாநில அரசாங்கங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் மிக விரைவாகவே பெட்ரோல் டீசலையும் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தாங்க. வேகன்ட்ல எல்லாம் ஒண்ணும் குறைச்சிருக்காது உனக்கு. அதாகப்பட்டது மக்களே, பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதற்கு ஒரே வழி அதை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வருவது என்ற ஒரு கருத்தை பரப்பி வருகிறார்கள். பெட்ரோல் டீசல் விலையை கண்ணா பின்னா என்று உயர்த்தியவர்கள். பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வந்தால் விலை குறையுமா என்றால் நிச்சயமாக குறையாது. இது ஒரு புரட்டுவாதம், பொய்வாதம். அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திட வேண்டியதுதான். ஏன் குறையாது என்றால் ஏற்கனவே ஜிஎஸ்டிக்குள் இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலை குறைந்திருக்க வேண்டும் அல்லவா? ஏன் குறையல? கேஸ் விலை ஏன் விண்ணை தொடக்கூடிய அளவிற்கு உயர்ந்தது? இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நான் ஒரு தீவிரவாதியாவோ இல்ல மாவோஸ்டாவோ மாறி பண்ணாத, எனக்கு சிரிப்பா வருது. பெட்ரோல் டீசல் விலை உயரவில்லை சொந்தங்களே, மக்களே, உயர்ந்தது ஒன்றிய அரசினுடைய செஸ் வரி. பெட்ரோல் டீசல் விலை குறைந்து கொண்டுதான் வருகிறது. ஒன்றிய அரசு வரிகளை மேலும் 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 போட்டு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி இருக்கிறது. எனவே ஜிஎஸ்டிக்குள் பெட்ரோல் டீசலை கொண்டு வந்தாலும் அதனுடைய விலை குறையாது என்பதுதான் உண்மை. என் வயிறு அறிஞ்சு சொல்றேன்டா, நீட்டி நீட்டி வாங்குறவங்க கையெல்லாம் விளங்காம போகணும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்த ஜிஎஸ்டி குறைப்ப சேமிப்பு திருவிழா என்று குறிப்பிடுகிறார். அப்புறமா சொல்றேன், நீங்க மேல சொல்லுங்க. ஆக ஒரு குடும்பம் சேமிக்க வரும்பொழுது அந்த குடும்பத்துல குழந்தைகளை
படிக்க வைப்பதற்கும், புத்தகங்கள் வாங்குவதற்கும், விழாக்களை கொண்டாடுவதற்கும், பெரியவங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும், இன்சூரன்ஸ் போடுவதற்கும் எல்லாவற்றிற்குமே இந்த ஜிஎஸ்டி குறைப்பு வாழ்வாதாரத்தை பொருளாதாரம் மூலமாக மேம்படுத்தி இருக்கிறது. கேட்டுக்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பாக ஒரு முக்கிய பதிவை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதன்படி ஜிஎஸ்டி வரி குறைப்பாலும் வருமான வரி விலக்காலும் உச்சவரம்பை உயர்த்தியதாலும் இந்தியர்கள் 2.5 லட்சம் கோடி ரூபாயை சேமிக்கலாம் என பிரதமர் கூறியுள்ளார். இதைத்தான் தொடக்கத்திலிருந்து எதிர்க்கட்சிகள் நாங்கள் வலியுறுத்தி வந்தோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. 8 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் இந்திய குடும்பங்கள் இன்னும் பல கோடி ரூபாயை எப்போதோ சேமித்திருக்குமே என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வரி குறைப்பில் சரிபாதி அளவு மாநில அரசுகளின் பங்களிப்பிலிருந்து தான் செய்யப்படுகிறது என்றும் இந்த உண்மையை ஒன்றிய அரசு மறைப்பதாலும் பாராட்ட மறுப்பதாலும் இதனை சுட்டிக்காட்ட வேண்டியது எனது கடமையாகிறது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரிகளே, தமிழின் பெருமையை உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் சற்று முரட்டுத்தனமாக நடந்து கொண்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.